ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தியாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு பருப்பு போலி பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலை பருப்பு 250 கிராம், வெல்லம் 200 கிராம், எண்ணெய் 100 கிராம், ஏலக்காய் 5 கிராம், மைதா மாவு 250 கிராம், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். கடலைப்பருப்பை வேக வைத்து பிறகு வெல்லம் சேர்த்து ஏலக்காய் தூள் சேர்த்து நன்கு பூரண பதத்திற்கு கலவை செய்து கொள்ளவும். இப்பொழுது ஒரு பாத்திரத்தில் மைதா, மஞ்சள் தூள், உப்பு, அளவு தண்ணீர் சேர்த்து நன்கு பிசையவும். இன்னும் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நன்கு பிசையவும். மாவு கெட்டியானதும் எண்ணெய் ஊற்றி நன்கு பிசையவும். ஒரு 5 நிமிடத்திற்கு நன்கு மாவை பிசையவும். மாவு மிருதுவாகும் வரை பிசையவும். மாவை உருண்டை செய்து பிறகு வாழை இலையில் எண்ணெய் தடவி மெலிதாக தட்டவும். பிறகு 1 ஸ்பூன் பூரணம் வைத்து மாவை மூடவும். இப்பொழுது அந்த மாவை மீண்டும் தட்டையாக தட்டி கொள்ளவும். பிறகு தவாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடாக்கி கொள்ளவும். இப்பொழுது தட்டிய போலி மாவை தவாவில் போட்டு சுட்டெடுக்கவும். இரண்டு பக்கம் நன்கு சிவக்கும் வரை சுட்டெடுக்கவும். தேவைக்கேற்ப சிறிதளவு எண்ணெய் சேர்க்க வேண்டும். இப்பொழுது சூடான பருப்பு போலி தயாராகிவிட்டது. ஒரு வாழை இலையில் மாற்றி சூடாக பரிமாறவும்.